தானியேல் கண்ட தரிசனம். தானியேலாகிய எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்க்கையில் ஏலாம் தேசத்திலுள்ள சூசான் அரமனையில் இருந்தேன். அங்கே நான் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன். இதோ 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாயிருந்தது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்தெழும்பிற்று. அந்த ஆட்டுக்கடா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதைக் கண்டேன். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருந்தது. அதன் கைக்கு தப்புவிப்பாருமில்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இதோ மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகளுள்ள ஆட்டுக்கடாவினிடமட்டும் அது வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்ந்தது. அது ஆட்டுக்கடாவின் கிட்டச் சேர கண்டேன். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடுங்கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலமில்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழும்பினது. அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 இராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். தானியேல் ஏற்கனவே ஒரு தரிசனத்தை கண்டார். அந்த தரிசனம் அவருக்கு பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 1ஆம் வருஷத்தில் உண்டாயிற்று. இப்போது தானியேல் மறுபடியும் ஒரு தரிசனம் காண்கிறார். இந்த தரிசனம் பெல்ஷாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே அவருக்கு உண்டாயிற்று. இந்த வருஷமே பெல்ஷாத்சாருடைய ஆட்சி காலத்தின் கடைசி வருஷம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். கால வரிசை பிரகாரமாக இந்த அதிகாரம் 5வது அதிகாரத்திற்கு முன்பாக சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். பாபிலோன் தேசத்திற்கு அழிவு வரப்போகிறது. பாபிலோனின் அழிவை நினைத்து தானியேல் ஆச்சரியப்படவுமில்லை, கலங்கவுமில்லை. பாபிலோன் தேசத்தைப் போலவே மேலும் பல ராஜ்யங்கள் அழிந்து போகும் என்று கர்த்தர் தானியேலுக்கு தரிசனத்திலே சொல்லுகிறார். தானியேல் இப்போது காண்கிற தரிசனமும் அவர் ஏற்கனவே கண்ட தரிசனமும் ஒன்றுபோல் உள்ளது. 2வது தரிசனம் 1வது தரிசனத்தை உறுதி பண்ணுகிறது. 1வது தரிசனத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்களே 2வது தரிசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரமனையில் இருக்கிறார். இது பாபிலோனுக்கு அருகாமையில் பெர்சிய தேசத்தில் உள்ளது.
தானியேல் சரீரப்பிரகாரமாக சூசான் அரண்மனையில் இல்லை. அவர் பாபிலோன் தேசத்தில் ஒரு அடிமையாக இருக்கிறார். அவர் தன்னுடைய தரிசனத்திலே ஏலாம் தேசத்தில் உள்ள சூசான் அரண்மனைக்கு போகிறார். எசேக்கியேல் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போனார். எசேக்கியேலின் சரீரம் பாபிலோனில் இருந்தது, அவருடைய ஆவியோ எருசலேமுக்கு போயிற்று. தானியேலின் சரீரம் சிறையிருப்பில் இருந்தாலும் அவருடைய ஆத்மாவோ விடுதலையோடு இருக்கிறது. நாம் கட்டப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒருபோதும் கட்டப்பட்டிருக்க மாட்டார். தானியேல் ஏலாம் தேசத்தில் ஊலாய் என்னும் ஆற்றங்கரையில் இருக்கிறார். தானியேல் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். 2 கொம்புகள் உள்ள ஒரு ஆட்டுக்கடா ஆற்றிற்கு முன்பாக நிற்கிறது. அதன் 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. ஆகிலும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்க்கிலும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. தானியேல் கண்ட ஆட்டுக்கடா 2வது ராஜ்யத்திற்கு அடையாளம். மேதியருடைய ராஜ்யமும் பெர்சியருடைய ராஜ்யமும் அந்த ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளாகும். 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாய் இருக்கிறது. ஆனாலும் பிந்தின கொம்பு முந்தின கொம்பை விட உயர்ந்திருக்கிறது. பெர்சிய ராஜ்யம் பிந்தி ஸ்தாபிக்கப்பட்டது, மேதிய ராஜ்யம் முந்தி ஸ்தாபிக்கப்பட்டது. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசு மேதிய ராஜ்யத்தை விட பிரபல்யமானவனாய் இருந்தான். அந்த ஆட்டுக்கடா மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் பாய்கிறதை தானியேல் காண்கிறார். ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருக்கிறது. அதன் கைக்கு தப்புவிப்பார் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டிருக்கிறது. தானியேல் கண்ட ஆட்டுக்கடா மேற்கு திசையில் பாய்கிறது. அந்த திசையில் பாபிலோன், சீரியா, கிரேக்கு தேசம், சின்ன ஆசியா ஆகிய தேசங்கள் உள்ளன. அந்த ஆட்டுக்கடா வடக்கு திசையை நோக்கி பார்க்கிறது. வடக்கு திசையில் லீதியர், அர்மேனியர், சீத்தியர் ஆகிய தேசத்தார் இருக்கிறார்கள். அந்த ஆட்டுக்கடா தெற்கு திசையிலும் பாய்கிறது. தெற்கு திசையிலே அரபியா, எத்தியோப்பியா, எகிப்து ஆகிய தேசங்கள் உள்ளன. பெர்சிய தேசம் தன்னுடைய ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ணுகிறது. மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள தேசங்கள் மீது யுத்தம் பண்ணி அந்த தேசங்களை ஜெயித்து அதை தன்னுடைய ராஜ்யத்தோடு இணைத்துக் கொள்கிறது. முடிவிலே மேதிய பெர்சிய தேசம் வல்லரசாக விளங்குகிறது. ஒரு மிருகமும் அதன் முன்னே நிற்கக்கூடாதிருக்கிறது. பெர்சிய தேசத்து ராஜாக்கள் தங்கள் இஷ்டம் போல ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார்கள். அவர்கள் வல்லமை கொள்கிறார்கள். தானியேல் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது மேற்கே இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் செல்லுகிறது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே ஒரு விசேஷித்த கொம்பு இருக்கிறது. வெள்ளாட்டுக்கடா என்பது மகா அலெக்சாந்தரை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவன் மக்கதோனியாவின் ராஜாவாகிய பிலிப்புவின் குமாரன். இவன் மேற்கிலிருந்து வருகிறான். மேற்கு திசையில் கிரேக்கு தேசம் இருக்கிறது. அலெக்சாந்தர் கிரேக்கு தேசத்தை சேர்ந்தவன். அவன் உலகத்தையே ஜெயிக்கிறான். வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் செல்லுகிறது. அலெக்சாந்தரை யாரும் எதிர்க்கவில்லை. அவன் எந்த தேசத்திலும் நின்று யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. ஆகையினால் அவன் நிலத்திலே கால் பாவாமல் எல்லா தேசங்கள் வழியாக வேகமாய் போகிறான். இந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருக்கிறது. மகா அலெக்சாந்தர் மிகுந்த பலம் உள்ளவன். அவன் தன்னுடைய பலத்தை அறிந்து வைத்திருந்தான். அவன் தேசங்கள் மீது யுத்தம் பண்ண போகும்போது வேகமாய் பாய்ந்து போவான். அவனுக்கு சீக்கிரத்தில் வெற்றி கிடைக்கும். மகா அலெக்சாந்தரை தடுத்து நிறுத்தவோ அல்லது அவனோடு எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணவோ ஒருவருக்கும் பலமில்லை. ஆற்றின் முன்பாக 2 கொம்புகள் உள்ள ஆட்டுக்கடா நிற்கிறது. வெள்ளாட்டுக்கடாவோ அந்த ஆட்டுக்கடாவின் இடமட்டும் வந்து தன் பலத்தின் உக்கிரத்தோட அதற்கு எதிராக பாய்கிறது. மகா அலெக்சாந்தர் தன்னுடைய மகா பெரிய சேனையை சேர்த்து கொண்டு பெர்சிய ராஜ்யத்தின் மீது யுத்தம் பண்ணுகிறான். அவனுடைய சேனையிலே 30,000 போர் வீரர்களும் 5,000 குதிரைகளும் இருக்கிறது. இக்காலத்தில் தரியு கோடாமன்னஸ் என்பவன் பெர்சிய தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறான். வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவின் கிட்ட சேருகிறது. மகா அலெக்சாந்தர் தீவிரமாய் யுத்தம் பண்ணுவான். தானியேல் இந்த சம்பவத்தை தன்னுடைய தரிசனத்தில் காண்கிறார். வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவின் கிட்ட சேருவதை தானியேல் காண்கிறார். அது ஆட்டுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போடுகிறது.
அதன் முன் நிற்க ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போடுகிறது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்புவிப்பார் இல்லை. மகா அலெக்சாந்தர் தரியு ராஜாவின் மீது 3 தரம் யுத்தம் பண்ணி இருக்கிறான். முதல் யுத்தம் கிரேனிகஸ் என்னும் இடத்தில், 2வது யுத்தம் இஸ்ஸூஸ் என்னும் இடத்திலும், 3வது யுத்தம் அர்பேலா என்னும் இடத்திலும் நடைபெற்றது. இம்3 யுத்தங்களிலும் மகா அலெக்சாந்தருக்கு வெற்றி கிடைத்தது. கடைசி யுத்தத்தில் தரியு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டான். தரியுவின் சேனையில் சுமார் 6 லட்சம் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். மகா அலெக்சாந்தர் பெர்சிய தேசத்தை தன் வசமாக்கிக் கொள்கிறான். வெள்ளாட்டுக்கடா ஆட்டுக்கடாவின் மேல் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போடுகிறது. 2 கொம்புகள் என்பது பெர்சிய தேசத்திற்கும் மேதிய தேசத்திற்கும் அடையாளம். மகா அலெக்சாந்தர் இவ்2 தேசங்களையும் அழித்து போடுகிறான். அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா மிகுதியும் வல்லமை கொள்கிறது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. அதற்கு பதிலாக ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராய் விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்து எழும்புகிறது. வெள்ளாட்டுக்கடா போகும் இடங்களிலெல்லாம் அதற்கு ஜெயம் உண்டாயிற்று. மகா அலெக்சாந்தர் எல்லா தேசங்கள் மீதும் யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிறான். ஆனாலும் வெள்ளாட்டுக்கடாவின் பெரிய கொம்பு முறிந்து போயிற்று. மகா அலெக்சாந்தர் தன்னுடைய யுத்தங்களை ஆரம்பிக்கும் போது அவனுக்கு 20 வயது. தன்னுடைய வாலிப வயதிலேயே அவன் பெர்சிய பேரரசு முழுவதையும் கைப்பற்றுகிறான். அலெக்சாந்தருக்கு 32 வயதாயிற்று. அவன் முழு பலத்தோடு இருக்கிறான், அதிக வல்லமையோடு இருக்கிறான். அப்பொழுது அவன் முறிந்து போகிறான். மதுபானம் பருகி அவன் செத்துப்போனான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அவன் விஷம் அருந்தி செத்துப்போனான் என்றும் சிலர் சந்தேகமாய் சொல்லுகிறார்கள். அலெக்சாந்தருக்கு பிள்ளைகள் இல்லை, வாரிசு இல்லாமலேயே அவன் செத்துப்போனான். அலெக்சாந்தரின் ராஜ்யம் 4 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. கிரேக்கு தேசத்திற்கு ஒரே ஒரு பெரிய கொம்பு மாத்திரமே இருந்தது. அந்த கொம்பு முறிந்து போன பின்பு அதற்கு பதிலாக 4 கொம்புகள் முளைத்து எழும்புகிறது. அலெக்சாந்தருடைய படையில் 4 பேர் தளபதிகளாக இருந்தார்கள். இவர்கள் ஆகாயத்தின் 4 திசைகளுக்கும் எதிராக இருந்தார்கள். 4 திசைகள் என்பது சீரியா, எகிப்து, ஆசியா, கிரேக்கு ஆகிய 4 தேசங்களை குறிக்கும். 4 தளபதிகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேசத்திற்கு அதிபதியானார்கள். அவைகளில் ஒன்றில் இருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்திற்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதிக்கிறது. சின்ன கொம்பு கர்த்தருடைய ஜனத்தையும் அவருடைய சபையையும் துன்பப்படுத்துகிறது. அவனுக்கு விரோதமாக கீத்தீமின் கப்பல்கள் வரும். அதனால் அவன் மனநோய் அடைந்து திரும்பி போய் பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாய் குரோதம் கொண்டு அதற்கானதை செய்து பரிசுத்த உடன்படிக்கையை தள்ளினவர்களை அனுசரிப்பான். ஆனாலும் அவனிடத்தில் இருந்து புறப்பட்ட சேனைகள் எழும்பி அரணான பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி அன்றாட பலியை நீக்கி பாழாக்கும் அருவருப்பை அங்கே வைப்பார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுக்களினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடங்கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தானியேல் 11:30 முதல் 32 வரை. சின்ன கொம்பு என்பது அந்தியோகஸ் எபிபேனஸை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இவனுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தது. ஆகையினால் இவன் சின்ன கொம்பு என்று அழைக்கப்படுகிறான். இவனுக்கும் ராஜ்யத்தில் நடுவில் ஏராளமான பலவான்கள் இருந்தார்கள். இவனை சிறைப்பிடித்து ரோமாவிரி சிறைச்சாலையில் அடைத்தார்கள். அந்தியோகஸ் எபிபேனஸ் சிறைச்சாலையில் இருந்து தப்பித்து தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டான். அந்தியோகஸ் முதலாவதாக எகிப்தை பிடித்தான். அதன் பின்பு அவன் பெர்சிய தேசத்தையும் அர்மேனிய தேசத்தையும் தன் வசமாக்கி கொண்டான். இவன் யூதர்களுக்கு ஏராளமான தீங்குகளை செய்தான். அந்தியோகஸ் கர்த்தருடைய பரிசுத்த தேசமான இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக எழும்பினான். அவன் சிங்காரமான தேசத்திற்கு நேராக எழும்பினான். சிங்காரமான தேசம் என்பது சீயோன் மலையை குறிக்கும் வார்த்தை. வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியில் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சங்கீதம் 48:2. கர்த்தருடைய சிங்கார தேசமான சீயோன் மலையே,
அவருடைய பரிசுத்த ஸ்தலம். அங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நாம் சீயோன் மலையிலே கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்கும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அந்தியோகஸ் எபிபேனஸ் வானத்தின் சேனையோடு யுத்தம் பண்ணுகிறான். வானத்தின் சேனை என்னும் வாக்கியம் கர்த்தருடைய சேனையை குறிக்கிறது. அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை அவன் பூமியிலே விழப்பண்ணுகிறான். இஸ்ரவேல் தேசத்திலும் சபையிலும் பிரபல்யமான சிலரை அந்தியோகஸ் கீழே தள்ளிவிடுகிறான். இவர்கள் தங்களுடைய காலத்தில் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்கும் தீபங்களாய் இருந்தார்கள். எபிபேனஸ் யூத மார்க்கத்து தலைவர்களை கொடுமைப்படுத்தினான். விக்கிரகங்களை ஆராதனை செய்ய வேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தினான். எபிபேனஸின் கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்தவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. எலையாசார் போன்றவர்கள் பன்றியின் மாம்சத்தை புசிக்க மறுத்தார்கள். இதன் நிமித்தமாக அவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்பட்டார்கள். அந்தியோகஸ் எபிபேனஸ் தன்னை சேனையினுடைய அதிபதி பரியந்தம் உயர்த்தினான். இவனுடைய காலத்தில் ஓனியாஸ் என்பவன் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு பிரதான ஆசாரியனாய் இருந்தான். அந்தியோகஸ் தன்னை பிரதான ஆசாரியனாகிய ஓனியாசை விட உயர்த்தினான். ஒருவேளை இவன் தன்னை தேவனுக்கு மேலாகவும் உயர்த்தியிருக்கக்கூடும். அந்தியோகஸ் தேவாலயத்தில் இருந்து அன்றாட பலியை நீக்கி போட்டான். தேவாலயத்திலே காலையும் மாலையும் ஆடுகளை பலியிடுவது வழக்கம். இது கர்த்தருடைய பிரமாணம். அந்தியோகஸோ தேவாலயத்தில் ஆடுகளை பலியிடுவதையே தடை பண்ணிவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. அந்தியோகஸ் தேவாலயத்தை இடித்து போடவில்லை, அதை அக்கினியினால் சுட்டெரிக்கவில்லை. கர்த்தருடைய ஆலயமாய் இருந்த தேவாலயத்தை அந்தியோகஸ் ஜூபிட்டர் ஒலிம்பஸின் ஆலயமாக மாற்றினான். ஜூபிட்டரின் சிலையை தேவாலயத்தில் கொண்டு வந்து நிறுவினான். அவன் சத்தியத்தை தரையிலே தள்ளி போட்டான். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கீழே போட்டு அதை அக்கினியிலே சுட்டெரித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மாத்திரமே ஆராதிக்க வேண்டும். ஆனால் அவர்களோ கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அவர்களுடைய பாதகங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அவர்கள் மீது கோபம் கொண்டார். இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தீங்கு வர கர்த்தர் அனுமதி கொடுத்தார். யூதர்களுடைய பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய பாதகங்களின் நிமித்தம் அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை கர்த்தர் அந்தியோகஸிடம் ஒப்புக் கொடுக்கிறார். சிறையிருப்பில் இருந்து தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான காரியங்களை தீட்டுப்படுத்துகிறார்கள். தேவாலயத்திலே கர்த்தரை பரிசுத்தமாய் ஆராதனை செய்யவில்லை. கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து தேவாலயத்தில் பலிகளை செலுத்தவில்லை. அவர்கள் நசலான ஆடுகளை கர்த்தருக்கு பலியாக செலுத்தினார்கள். என் பலிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதினாலேயே. ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணாமற் போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். மல்கியா 1:7-8. இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமாய் கர்த்தர் அந்தியோகஸை யூதர்களுக்கு விரோதமாக அனுப்புகிறார். அவன் தேவாலயத்தில் செலுத்தப்படும் அன்றாட பலியை நீக்கி போடுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தானத்தை கீழே தள்ளி போடுகிறான். தானியேலுக்கு அருகாமையில் பரிசுத்தவான் ஒருவர் இருக்கிறார். அங்கே மேலும் ஒரு பரிசுத்தவானும் இருக்கிறார். தானியேல் பரிசுத்தவானாகிய ஒருவன் பேசுவதை கேட்கிறார். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் மாத்திரமே உபத்திரவம் இருக்கும். எதுவரைக்கும் உபத்திரவ காலம் இருக்கும் என்று எந்த தீர்க்கதரிசியாலும் துல்லியமாய் சொல்ல முடியவில்லை. அந்த பரிசுத்தவான் தானியேலிடம் 2300 இராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்று சொல்லுகிறான். 2300 நாட்கள் என்பது 6 வருஷமும் 3 மாதங்களும் 18 நாட்களும் ஆகும். கர்த்தருடைய ஜனத்திற்கு இந்த குறிப்பிட்ட காலம் வரையிலும் உபத்திரவம் இருக்கும். அதன் பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும்.
பெல்சாத்சார் ராஜ்யபாரம் பண்ணின 3ஆம் வருஷத்திலே வேறொரு தரிசனம் தானியேலுக்கு காண்பிக்கப்பட்டது. தானியேல் 7வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் தரிசனத்திற்கு 2 வருஷங்களுக்கு பின்பு இந்த தரிசனம் வருகிறது. ஒரு சில கேள்விகளுக்கு கூடுதல் செய்திகள் இந்த தரிசனத்தில் இடம்பெற்றுள்ளன. ஒவ்வொரு தரிசனமும் வெவ்வேறானவை. அதே சமயத்தில் வரும் காலத்தின் சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு இவ்விரண்டு தரிசனங்களும் உதவி புரியும். இந்த தரிசனம் முதலில் எபிரேய பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. இத்துடன் அரமாயிக் பாஷையில் எழுதப்பட்டுள்ள பிரிவு நிறைவு பெறுகிறது. இந்த தரிசனத்தின் காலம் பெல்சாத்சார் ராஜாவினுடைய ராஜ்யபாரத்தின் இறுதி காலமாகும். தானியேல் 5வது அதிகாரத்தில் சுவரில் எழுதப்பட்ட கையெழுத்தும் இக்காலத்தில்தான் காணப்படுகிறது. பெல்சாத்சார் 2 வருஷங்கள் மட்டுமே ஆட்சி புரிந்தான். இதற்குள் பாபிலோனிய பேரரசு விழுந்திருக்க வேண்டும். இப்போது தானியேல் சூசான் அரமனையில் இருக்கிறார். சூசான் பெர்சிய தேசத்தின் தலைநகரமாகும். பாபிலோன் பேரரசு இக்காலத்தில் வீழ்ச்சி அடையாமல் இருந்திருந்தால் தானியேல் அரசாங்க வேலையாக சூசானுக்கு சென்றிருந்திருப்பார். பாபிலோனுக்கு கிழக்கு பகுதியில் உள்ள பிரதேசம் ஏலாம் என்று எபிரேய பாஷையில் அழைக்கப்படுகிறது. இது மேதிய தேசத்து மலைப்பகுதியும் பெர்சிய தேசத்து வளைகுடா பகுதியும் அமைந்துள்ளது. இதில் 2 பிரிவுகள் உள்ளன. ஒன்று வடக்கில் உள்ள ஏலாம், மற்றொன்று தெற்கில் உள்ள அன்ஷான். இவ்விரண்டும் பிற்காலத்தில் தனித்தனியே சுதந்திர நாடுகளாக விளங்கிற்று. கிமு 600ஆம் வருஷத்தில் பெர்சியர் இவ்விரண்டு தேசத்தையும் கைப்பற்றினார்கள். கோரேசு ராசா அன்ஷானின் பிரபு என்று அழைக்கப்படுகிறான். ஏலாமின் தலைநகரம் சூசான் ஆகும். ஏலாமியர் சேமின் வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். ஏலாமிற்கும் பாபிலோனிற்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வந்தது. அசீரியர் இவ்விரு தேசத்தாருக்கும் பகைஞர்களாக இருந்தார்கள். அசூர் பனிபால் கிமு 645ஆம் வருஷத்தில் ஏலாமையும் பாபிலோனையும் பிடித்தான். சூசானை கைப்பற்றினான். ஏலோமியரையும் மேலும் அநேகரையும் சமாரியாவிற்கு நாடு கடத்தினான். பிற்காலத்தில் நேபுகாத் நேச்சார் அசீரிய பேரரசை கைப்பற்றினான். அதன் பின்பு கிமு 606இல் மேதியர் அசீரியாவை கைப்பற்றினார்கள். அதன் பின்பு அசீரிய பேரரசு மேதியருக்கும் லீதியருக்கும் பாபிலோனியருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. கிமு 553ஆம் வருஷத்தில் பெர்சிய ராஜாவாகிய கோரேசு மேதிய தேசத்திற்கு எதிராக கலகம் பண்ணி மேதியரின் ராஜாவை பிடித்தான். பெர்சியர் லீதியாவையும் பாபிலோனையும் எகிப்தையும் பிடித்தார்கள். கிமு 366ஆம் வருஷத்தில் மகா அலெக்சாண்டரின் ஆட்சி காலம் வரையிலும் பெர்சியரின் ஆட்சி ஓங்கியிருந்தது. 2 கொம்புகள் என்பவர்கள் மேதிய தேசத்து ராஜாவாகிய தரியுவும் பெர்சிய தேசத்து ராஜாவாகிய கோரேசும் ஆவார்கள். உயர்ந்த கொம்பு பிந்தி முளைத்து எழும்பிற்று. இது பெர்சியனாகிய கோரேசை குறிக்கிறது. மேதியனாகிய தரியுவுக்கு பின்பு கோரேசு மேதியாவிற்கும் பெர்சியாவுக்கும் ராஜாவானான். இவனுடைய ஆட்சியின் கீழும் இவனுக்கு பின்பும் பெர்சிய தேசம் வலிமை பெற்றது.